Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டியா நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீன் குழம்புக்கு மசாலா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தா நீங்க ஒரு 10 ல இருந்து 15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். இது கூடவே வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவோட விழுது சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம் வந்து நல்லா போகும். மசாலாலாம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ புளி கரைசலாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். குறைஞ்சது புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷமாவது குக் பண்ணணும். ஏன்னா புளியோட பச்சை மணம் வந்து நல்லா போனாதான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் குக் பண்ணுறதுனால சேர்க்குற தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் நான் குக் பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்க போகுது. புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. 10 நிமிஷமே தான் குக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 10 நிமிஷமே குக் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3 அயில மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்புல மீனை சேர்த்துக்கலாம். புளி கரைசலெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மீனே சேர்க்கணும். மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். மீன் சேர்த்துட்டு மீன் சூப்பராக வெந்து நல்லா பூ போல் வெந்து வந்துடும். முக்கியமாக மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கரண்டி வச்சு கலந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னோட அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா. மீன் சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும். அப்பப்போ நீங்கள் நடுவில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடாய் எடுத்து குலுக்கி விடணும். கொஞ்சம் லைட்டாக குலுக்கி விட்டாலே போதும். கரண்டியெல்லாம் வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் சேர்த்து நான் 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மேலெல்லாம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக மிதந்து எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து இந்த மாதிரி மீன் மேலே எண்ணெய் மிதந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்.
இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கேரளா ஸ்டைலில் வந்து தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்து மசாலாலாம் அரைச்சி ஊற்றி நீங்கள் ஐல மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.